சிங்கப்பெருமாள் கோவிலில் கடந்த 16 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பாலத்தில் பணிகள் நிறைவடைந்த பகுதியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் தமிழ்நாட்டையும் சென்னையினையும் இணைக்கும் முக்கிய சாலையாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலையில் பெருங்களத்தூரில் இருந்து செங்கல்பட்டு வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதை தவிர்க்க சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது 20 ஆண்டுகால கோரிக்கையாகும். இதே ஊர் தான். எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த பிரிட்ஜ் கட்டின்னு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் கட்டி முடியல. ஒரு சைடு கட்டி முடிச்சிட்டாங்க, ஓப்பன் பண்ணி விட்டா நல்லாயிருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க. எப்படியும் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணி 4 மணிலேருந்து நைட் 8 மணி வரையும் சரியான டிராஃபிக்காக இருக்குது. வர முடியல, போக முடியல. ஒரு எமர்ஜென்சினா கூட ஒன்றுமே பண்ண முடியல. 2011ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து ஒரக்கடம் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள பாலம் மட்டும் 2013ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அதன் பிறகு நிறுத்தப்பட்ட பணிகள் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒர்க் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதான் ஒரு பக்கம் நம்ம செங்கல்பட்டுல இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போற ரூட் வந்து ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஓபன் பண்ணாத இருக்காங்க. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பணிகள் நிறைவடைந்த பகுதியை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது ஆம்புலன்ஸ் எல்லாம் போறது ரொம்ப கஷ்டமாகுது. ஸ்கூல் பசங்க போறது ரொம்ப கஷ்டமாகுது. எல்லாம் ராஜ்யம் ஏறி வரானுங்க. அதுலேயே ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பிரிட்ஜ் திறந்து விட்டா கூட போதும். அவங்களுக்கு ஒரு சைடு ஓபன் பண்ணி விட்டா கிளியர் ஆயிடும். எஞ்சியுள்ள பணிகளையும் விரைவில் நிறைவு செய்து தங்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.